மத்தியானம் 12 மணி ஆச்சு. என்ன நம்மால இன்னும் காணோம்? இன்னைக்கு பால்கனிக்கு கூட வரல. என்ன ஆயிருக்கும்? பெல் அடிக்கலாமா வேண்டாமா? அடிச்சு பார்க்கலாம். நீயா? உனக்கே நீங்க வேலை என்ன வேணும் சொல்லு. ஆமா, எதுக்கு தினமும் ரோட்ல சுத்திட்டே இருக்க? ஒரே வாட்டி இத்தனை கேள்வி கேக்குறீங்க. நீங்க இன்னைக்கு பால்கனில காணோம், அதான் வீட்டுக்கு வந்து உங்களை விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? உன்னை பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுது. சரி சரி, சீக்கிரம் சொல்லு. உனக்கு என்ன வேலை? நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். தலை வலியில எனக்கு மண்டை வெடிக்குது. வீட்டுல மாத்திரையும் இல்ல, அப்புறம் வெளியில போகணும்னு தோணல. அட, நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? நான் தான் இருக்கேன்ல. நான் போய் உனக்காக மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ எதுக்கு எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ற? சொந்தம் கூட ஆயிடுவேன். அதுக்கு முன்னாடி உனக்காக நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன். சரி ஓகே, அப்படின்னா சீக்கிரம் போ. கதவு திறந்தே வச்சிருக்கேன், நேரா உள்ள வந்துரு. ஓகே. இந்த மாத்திரை இதனால உன்னோட தலைவலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த தைலத்தையும் நீ வாங்கிக்க. ரோஹித், நான் தலையில தான் வலின்னு சொன்னேன். ஆமா, இது எதுக்கு? நேத்து நீ நடக்கும்போது உன்னுடைய கால் சுளுக்கி இருந்ததை நான் பார்த்துட்டேன். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, நேத்து எனக்கு கால் சுளுக்கு பிடிச்சிருந்தது. ரோஹித், யாருன்னே தெரியாது, ஆனா நீ இவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இதையும் நீயே போட்டு விட்டுற. ஓகே, நீ சொன்னா நான் செய்யாம இருப்பேனா என்ன? கவனம் அங்க இருக்கணும், எங்க இருக்க கூடாது. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, தைலமும் தேய்ச்சி விட்டுட்டேன், அப்புறம் டேப்லெட்டும் கொடுத்துட்டேன். இப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி, பாய். பாய். அட, வா வா வா. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அப்படியா? ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை யாருன்னே தெரியாதுன்னு எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்க. அப்போ உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். அப்புறம் நான் இன்னொன்னையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன், உனக்கு என்ன வேணும்னு. ஆக்சுவலி என்னுடைய பேர் ரோஹித். அப்புறம் நான் ஒரு கேபிள் ஆப்ரேட்டர். உங்க ஏரியால எவ்வளவு கேபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் தான் செக் பண்ணுவேன். கேபிள் செக் பண்ற? ஆனா நீ தினமும் தெருவில் சுத்துறதே என்ன செக் பண்றதுக்கு தானே? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்னோட வேலையை தான் பார்க்க வருவேன். கனெக்ஷன் சரியா இருக்கா இல்லையான்னு அதை தான் செக் பண்ணுவேன். அப்பதான் ஒரு நாள் நான் உன்னை பார்த்தேன். அன்னில இருந்து நான் உனக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓகே, அதுக்கு என்ன சொல்லு. இந்த காலத்துல பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறதுலாம் சர்வ சாதாரணம். இன்னொரு பெஸ்ட் இருந்தா என்ன தப்பு இருக்கு? நான் அந்த மாதிரி டைப் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்படி மாத்திடுறேன். இதெல்லாம் என்ன நான்சென்ஸ்? நீ இங்க இருந்து கிளம்பு. முதல்ல கிளம்பு போ. முதல்ல நீ இத பாக்குறியா? என்னது இது? அன்னைக்கு நான் கனெக்ஷன் செக் பண்ண வந்திருந்தப்போ நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ ஒரு வீடியோ எடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அப்புறம் இத வெப்சைட்ல நல்ல விலைக்கு விற்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு டீல் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா நீ மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி இருக்கு சொல்லு? ரோஹித் ஒரு வாட்டி ரெசிபியை டேஸ்ட் பண்ணனா மறுபடியும் பண்ண மாட்டான். புரிஞ்சுதா?
நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. இதுதானே என்ன கல்யாணம் பண்ணிக்க காரணம்? இதுக்கப்புறம் எப்பவும் நீ என் மூஞ்சிலே முழிக்காத. என்னப்பா ஆச்சு உனக்கு? எதுக்கு டென்ஷனா இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. இங்க பார் பார்வதி, என் கேர்ள் ஃப்ரெண்டால என் மூடே போச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. உனக்கு தான் தெரியும்ல, நான் என் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அப்படி பண்ணா எங்க அப்பா சொத்து உங்களுக்கு அக்கா பேர்ல எழுதி வச்சிருவாரு. சரி, நீ டென்ஷன் ஆகாத. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதனால பாம்பும் செத்துரும், கம்பும் உடையவும் உடையாது. நீ டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். உன்னோட வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. ஓகே, கூலா இரு. இந்த மாத்திரை இத போட்டா உன்னோட தலைவலி மாயமாயிடும். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க இதுதானே காரணம்? இனி எப்பவும் நீ என் முகத்திலேயே முழிக்காத.